வெல்கம் பேக் டு என்எம்கே கேமிங் சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய செகண்ட் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நானும் என்னன்னு வந்து நார்மல் பேட்டர் ராயல் மேட்ச்சுக்கு போயிருக்கோம். ஸோ அங்கே என்னெல்லாம் ஃபன்னு நடந்துச்சு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் பேர்லாம் தெரியாது, ஓகேவா? அந்த மேப்பில் இருக்க அந்த இடம் பேர்லாம் தெரியாது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நானே புதுசாக இப்போ ஒரு இன்ட்ரோ கிரியேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்துச்சோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகோ எப்படி இருக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ நான் ரெண்டுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுவேன்ல, அதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பேர்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஓகே, நானும் ஏதாச்சும் வைக்கணும் இருப்பீங்க. ஐயோ, காட்ட மாட்டேன் இடம் பேர். ஓகே, ரெஃபைனரி. ஓகே, ரெஃபைனரியில் குடிப்போம். ரெஃபைனரி எனக்கு இந்த இடம் பேர் அதெல்லாம் தெரியாது. ரெஃபைனரி. ஓகே, பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு. இன்னும் யாருமே வரல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது குதிச்சதான் யார் தம்மா பண்ணுது? வேறு யாரும் இல்லை, என் தங்கச்சி தான் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா விளாட்னது மட்டும் நானே, இந்த குதிச்சதெல்லாம் என் தங்கச்சி தான் பண்ணுது. ஏன்னா அப்போ நான் சாப்பிட போயிட்டேன் தெரியாமல். அப்போ எங்கள் அண்ணன் கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் வந்து வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நானும் எங்கள் அண்ணனும் ஒரே ரூமில் உட்காந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஓகேவா? ஓகே, இப்போ விளாடுறது வந்து நான் தான், ஓகேவா? இல்லை என் தங்கச்சி தான், சாரி. இப்போ நான் வெயிட் பண்ணுங்க. இது நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க, ஆனால் பாட்டு பையில உன் தங்கச்சி மேலே பழிய போடுறியடா நீ விளாடுறதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரியலாக இதான் என் தங்கச்சி விளாடுனது தான். ஏன்னா நான் அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன், எங்கள் அண்ணனுக்கும் தெரியும். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமே சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு, அப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுது. ஓகே, ஐயோ நான் என்ன என் தங்கச்சி என்ன விளாட்றன்னு எனக்கே தெரில. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் நான் வருவேன். ஏதோ ஒரு கன் எடுப்பேன். இதான் நான் இப்போ தான் நான் விளாட்றேன், ஓகேவா? இப்போ நான் தான் விளாட்றேன். மெட்கிட் போடுறது நான் தான், வேறு யாரும் இல்லை. பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஓபி மாண்டேஜ் நடக்க போகுது. இப்போயே இல்லை தெரில, ஆனால் ஓபி மாண்டேஜ் நடக்க போகுது. இந்த மேட்ச் ஃபுல்லாக ஓபி வந்துட்டான் பாருங்க, அவனே சாவு. ஓகே, ஒருத்தன் நாக்கு. அவன்கிட்ட எதுவுமே இல்லையா? இல்லைன்னா அடிச்சிருந்துருப்பான் இருந்திருந்தா. 2 பேர், ஒருத்தன் நாக்கு, இன்னொன்று தோறனே மேலே. ஐயோ, ஃபஸ்ட்டு கில் எடுத்துரும், ரிவைவ் பண்ணாலும் பண்ணிடுவான். ஐயோ எங்கடா போனேன். தோற்கான். அப்பாடி நாக் பண்ணியாச்சுரா, அப்போதான் நிம்மதியாக வந்துடும். ஓகே, பார்த்தீங்கன்னா AK-47 அதை எடுத்துகிட்டு போவோமா? ஷார்ட் கன் கில்ல போட்டு இருப்போம். இல்லை நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியலையே. ஓகே, UMP வந்துட்டான் இன்னொருத்தன். எதுவுமே பண்ண போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கலாம், இப்படி விளாட்றீங்க, ஃபுல்லாகவே பாட்டாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நார்மல் பேட்டர் ராயல் மேட்ச்னால பாட்டாக தான் வருவாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கில்ல நான் எடுப்பேன். ஸோ அதனால ப்ரோ பிளேயர்ஸ் சில பேர் இருக்காங்க உள்ளே, ஓகேவா? நீங்கள் பாருங்கள், அப்போ புரியும். நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் உள்ளே இருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் யார் வின் ஆவான்னு தெரில எனக்கு. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இன்னொருத்த சைட்லேருந்து அடிக்கிறான், விட்டுறோன்னா நான் பிடிச்ச அடி. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயில் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாடா இவன் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொருத்தன் நாக்கு. டோட்டலாக எவ்வளோ கில்? நம்ம 7 கில்லு. இந்த கைன் மாஸ்டர் லோகோ வேறு அப்பப்போ மறைஞ்சிருக்குது, இது ஏதாச்சும் பண்ணோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து MP40 AK-47 கிடச்சிருச்சு, இதுவே நம்மளுக்கு போதும். வெஸ்ட் லெவல் 1 எடுத்து போவோம். நான் ஏற்கனவே வெஸ்ட் லெவல் 2 தான் வச்சுருக்கேன், நான் அப்போ இதே இருக்கட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே குதிச்சு போவோம். போயிட்டேன். ஐயோ, தெரியாமல் குதிச்சிட்டேன், எப்படி இறங்குறதுன்னு தெரியலையே. எல்லோரும் கீழே இருக்காங்க. ஓகே, அந்த சைடு போய் பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கேருந்து போவோம். யாரும் நம்ம டீம்மேட்டில் நாக்கு. ஐயோ கீழே குதிச்சிட்டேன். இங்கே தான் நாக்கு இருக்கானா? ஐயோ, அவுட் ஆகிட்டானே. நம்பர் 3 அவுட்டு. இப்போ நம்மளுக்கு வர ஹெல்த்து குறைஞ்சிச்சு அவனால். வெளியே போயிட்டான் நம்பர் 3. ஆடா பாவி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் ரிவைவ் பண்ணியிருப்பேன்ல. ஓகே, இப்போ நம்ம எங்கள் அண்ணன் கீழே தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூடயே போவோம். நம்ம வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா
யாருமே இல்லை. ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே. ஓகே இப்போ மேலே போவோம். பாரி கரெக்டாக சொல்லிட்டேன். மேலே போவோம். நான் போகிறேன்னா பாருங்களேன், போகவே மாட்டேன். மேலே போடா மேலே போட. அப்பா போயிட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே ஒரு வழி இருக்குது, போயிட்டே இருக்கேன். மேலே போக முடியல. ஓ ஆமாம், இப்போ தான் போகுது. நான் போய் சைடில் குதிச்சுவேன். கரெக்ட், சைடில் தான் குதிப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சைடில் தான் குதிச்சுவேன். வந்துட்டேன்னா இப்போ இங்கிட்ட அப்படியே குதிச்சு அவங்க ஒரு ஜீப் இருக்கும், அதை எடுப்பேன்னு நினைக்கிறேன். தெரில, எனக்கு சரியாக தெரில. நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட கேரக்டர், இதான் நம்ம காஸ்டியூம். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சம் கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள். அப்போ தான் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜீப் எடுத்துக்கலாம். ஓகே எடுத்துட்டேன். இப்போ ஓகே நம்பர் 3 தான் கேம் விட்டு வெளியே போயிட்டான். பாவம் பைத்தியக்காரன். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் அண்ணன்கிட்ட போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய யூஐடி போன வீடியோவில் தரேன்னு சொன்னேன், ஆனால் தரவே இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் இந்த வாட்டி கன்ஃபார்மாக தரேன். 2 வீடியோலையும் ஆட் பண்ணி விட்டுறேன் யூஐடியை. எங்கள் அண்ணனே சொல்கிறாங்க விட்டுறோன்னா, வாடா இறங்குடா. அப்புறம் தான் சொன்னாங்க நானே பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் ஓசிக்கில் எடுக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் அப்படியே அமைதியாக தான் இருந்திருந்தேன். அப்புறம் நிறைய கில்லு அவங்க ஓசிக்கில் எடுத்துருக்கேன் இந்த கேமில். பார்த்திங்கன்னா வந்து நிறைய இது வச்சுருக்கான் லூட்டு. ஓகே ஸோ ஒரு நிமிஷம் பண்ணுங்கள். ஓகே பேக் லெவல் 3 அங்கே இருக்குது. நம்ம இந்த கத்தி எனக்கு கட்டானாவே பிடிக்கல. எங்கேயா போச்சு பேக் லெவல் 3? இங்கே தானே கிடச்சி எங்கேயோ. டோருக்கு எங்கள் அண்ணன் தான் காட்டி கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஓகே நம்பர் 4 அவுட்டு. ஐயோ எங்கேயோ அவுட் ஆகிட்டுருக்கான் பைத்தியக்காரன். ஓகே நம்ம ரெஸ்கியூ இது பண்ணுவோம். ரிவைவ் அப்படியே கொடுத்து அவன் ஃப்ளைட்டில் வந்துடும். சூப்பர்னு சொன்னான். ஆனால் அவுட்டாக ஆக மாட்டானே, செத்தாக தானே வருவான். டக்குன்னு வாடாடி. ஐயோ செத்துட்டான். இப்போ அவனை பண்ணுறேன். இப்போ எங்கள் அண்ணன் வந்துட்டாங்களா, அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க எனக்கு. ஓகே பாதி வந்துச்சு. ஓகே முக்கால்வாசி வந்துடுச்சு. போ ஃபுல் வரப்போகுது. ஓகே லைட்டாக தான் இருக்குது. அப்பா வந்துட்டான்ப்பா. வந்துட்டான். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்ல வந்து நானே மறந்துட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஐயோ இது பார்த்தீங்கன்னாவே வருது. ஓகே ஐயோ ஓகேனே வாயில் வருது. வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஓகே ஐயோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது இருக்குது, அது பேர் தெரிலங்க, எனக்கு மறந்துட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இதில் நம்ம ஏறிப்போம். இப்போ நம்ம போவோம், எங்கே போவோம் தான் தெரில. ஓகே யாருமே இல்லை. வந்துட்டான்டா ஸ்கைலர் தானே. ஆமாம் போடு சாவு நாக்கு. எவ்வளோ கில்லு? 8 கில்லு. கரெக்டு 8 கில்லு. ஓகே 8 கில்லு. அப்பப்போ இந்த வாட்டர் மார்க் வேறு வந்துடுது, அது ஏதாச்சும் ரிமூவ் பண்ண முடியல பார்க்குறேன் நான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனும் ஒரு வண்டி எடுத்துட்டாங்க. அவங்க விளையாடி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக போகுது. அதனால தான் அவங்களுக்கு வந்து லைட்டாக டச் விட்டு போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. 2 இயர்ஸ் கூட இருக்குது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்க விளையாடி. ஏன்னா வந்து அவங்க வேறு கேம் விளாட்டுருந்தாங்க, நானும் வேறு கேம் தான் விளாட்டுருந்தேன். இப்போ தான் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வந்தேன். என்ன கேம் தானே கேட்குறீங்க? கால் ஆஃப் டியூட்டி மொபைல். ஆனால் இப்போ எனக்கு அந்த கேமே பிடிக்கல, ஏன்னு தெரில. ஏன்னா அப்டேட் விட்டு நல்லாவே இல்லை அந்த கேம், எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயரே ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் அளவு எவ்வளோ 13. அதில் நாங்கள் சேர்த்தா 3 பேர் இருப்போமா, 10 பேர் தான் இருக்காங்க உள்ள. பரவாயில்ல. எப்படி இருந்துச்சு வெஹிக்கிள் சவுண்டு? ரியலாக இருந்துச்சுல. ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் அண்ணனை ஃபாலோ பண்ணுவோம். அங்கே பார்த்தீங்களா இடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்ட தெரியாது. ஏன்னா அவங்க விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. அதனால் நானாச்சும் அப்பப்போ கொஞ்ச நேரம் விளையாடுவேன். அவங்க விளையாடி இப்போ தான் விளாட்றாங்களே, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போவோம். யாரும் பின்னாடி சொல்கிறாங்க. எம்மே நல்ல வேலை மோதலை. சே ஓசிக்கில் ஏற்றுருவோமா? வந்துட்டோம்.
கில் எடுத்துட்டாங்கடா. ஓசி கில் எடுத்துகிட்டு பார்த்தேன், கில் எடுத்துட்டாங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம ஒரு பெரிய ஆளாக போகலாம் அப்போ தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு இன்கம் வந்தோடனே நம்ம கிவ்அவேலாம் தரும். ஓகேவா? கண்டிப்பாக தருவோம். யாரும் ஏமாத்துற மட்டும் நினச்சிக்காதீங்க. போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன். ஓகே, யாரும் ஏமாத்துற மட்டும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக தருவோம் கிவ்அவே. ஸோ நான் கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக சேனல் வச்சுருக்கேன். அதுவும் ஃபஸ்ட்டு சேனல் தான் 2020 செப்டம்பர் மந்த்து உருவாக்குனேன். ஃபஸ்ட்டு சேனலாக தான். இப்போ கூட அந்த சேனல் இருக்கும், ஆனால் நான் சொல்ல விரும்பலை பேரை. நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும். அந்த சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து அங்கே 33 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அவங்க வந்து இதில் பார்த்தாங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வண்டியை கொளுத்த பார்த்தாங்க, அதை இந்த வண்டியை கொளுத்திட்டேன். ஓகேவா? நம்ம கூடிய சீக்கிரம் வந்து கில்டையும் போட்டுருவோம். அந்த கில்டு போட்டோன்னே கில்டு ஐடியா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தந்துடும். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் போக பார்த்தாங்க, அதுவும் கொளுத்தி விட்டேன் நான். ஓகே, பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் வண்டி இருக்கா நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அப்போது பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அங்கே நின்றுட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்ச வண்டி கீ இருக்கும்னு நினச்சி நாங்களும் போனோம். பார்த்தா டக்குன்னு அடி வாங்கிட்டு இருந்தான். இப்போ தானே அடி வாங்குவானா இல்லையா? எங்கள் அண்ணன் அடி வாங்குவாங்க, கரெக்ட். இப்போ அவன் பக்கத்தில் நான் போவேன், அப்போ அவன் அடி வாங்குவான். பார்த்தீங்களா, அடி வாங்குறா. அப்போயே தெரிஞ்சிச்சு யாரும் ப்ரோ பிளேயராக தான் இருக்காங்கன்ட்டு. நான் வந்து டக்குன்னு கிட்ட போய் குளுவால் போகிறதுக்குள்ளே என்னை போட்டு தள்ளிட்டான். எங்கள் அண்ணனே சுட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. அதனால் எங்கள் அண்ணன் குளுவால் தப்பாக போட்டு விட்டு அவங்களும் வந்து கடைசியில் வந்து நாக் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பர் 4 தான் வந்து ஹெல்ப் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். வாடா என்ன ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணுறா, செத்துருவான்டாப்பே. வாடா அடப்பாவி, எங்கள் அண்ணனை ரிவைவ் பண்ணுறியடா. டேய் என்ன ரிவைவ் பண்ணிக்க யாராச்சும். அப்பா ரிவைவ் பண்ணுறான்ப்பா. ஃபஸ்ட்டு நம்ம மெட்கிட் போட்டுவோம். எங்கடா வந்துட்டான்டா. ஐயோ, நான் மெட்கிட் வர போடல. சாவு. ஓசி கில் நம்பர் 1 ஃப்ரம் மை பிரதர். ஓகே, ஃபைனல் ஃபைட்டு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் போல். ஐயோ, எங்கள் அண்ணன் அடி வாங்கிட்டாங்களே. வெயிட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணுவோம். எங்கே இருக்கான்னு தெரியல, அவன் வேறு திடீர்னு சுட்டுட்டானா. ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் நம்மளும் மெட்கிட் போட்டுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ போவோம், அவனை குத்துவோம். இப்போ அவனை சாவடிப்போம். நம்ம தான் கில் எடுக்கணும். எங்கே இருக்கான் அவன்? எங்கடா இருக்க? இது இருக்கான். போடு, சாவு. இன்னும் ஒருத்தர் இருக்கானா? பூயா, இன்னொருத்தர் யாரும் போட்டாங்க போல். ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மானிட்டைஸ் ஆக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய். நீங்கள் நினைக்கிறனால பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணால் தானே பார்ப்பீங்க, அதனால தான். ஸோ அவ்வளோ கைஸ், பை.